Hi friends, வணக்கம் and welcome back to our channel Art to Tech Tamil. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஏசி ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோங்க. அதுதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஓ ஜென்ரல் ஏசி, விண்டோ ஏசி 110 ஓ ஜென்ரல் சொல்லக்கூடாது, ஜென்ரல் ஏசி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு 7 வருஷம் ஆச்சுனாங்க. ஸோ 7 இயர்ஸில் இது வரைக்கும் சர்வீஸே பண்ணதில்லை, ஃபில்ட்ரு மட்டும் தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ ஃபில்ட்ரு பாருங்கள் நல்லா க்ளீனாகவே இருக்குது, ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் கவரை கழட்டிட்டு நம்ம கோர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆம்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஏசியை. ஸோ ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக தான் எடுக்குது. ஸோ இதில் வந்து கேஸ் லெவல் செக் பண்ண முடியாதுங்க, அதனால் ஆம்ஸ் தான் பார்த்துக்கணும் கேஸ் இருக்கா என்னன்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பேனலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஏசியோட ஏர் த்ரோ ஓரளவு இருக்குது, பட் கோரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருக்குங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் வந்து ஏசி ஓட்டியிருக்காங்க. இவங்க வந்து சம்மரில் ஒரு 3 மந்த்ஸ் மட்டும்தான் ரன் பண்ணுவாங்க பர் இயருக்கு. ஸோ அதனால் ஏசி அப்படியே ரன் ஆகிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இந்த வாட்டி தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு தோணியிருக்கு, அதனால் கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து அவுட்டோர் சைடுங்க. ஸோ விண்டோ ஏசி, ஸ்ப்ளிட் ஏசி ரெண்டுமே கான்செப்ட் ஒன்று தாங்க. ஸோ இதில் வந்து அவுட்டோரும் இன்டோரும் ஒரே கேபினெட்டுக்குள்ளே இருக்கும். பட் அவுட்டோர் பார்ட்டிஷன் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு மட்டும் ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுக்குமே வந்து ஃபேன் மோட்ரு ஒரே மோட்ரு, ப்ளோயர் வீல் மட்டும் மாறும். ஸோ அவுட்டோர் நாய்ஸ் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருக்குது. அவுட்டோர் காயிலும் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கண்டென்சர் காயில், உள்ளே இருக்கிறது எவாபரேட்டர் காயில், ரெண்டும் ஒரே யூனிட்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கேபிள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுருக்கோங்க ஸ்டெபிளைசர்லேருந்து. ஸோ கிளிப்பு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்குது நிறைய கிளிப்பு, பிகாஸ் வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தேவையான கிளிப்ஸ் மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து விண்டோ ஏசியை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ப்ளிட்டோட விண்டோ வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி. ஸோ அதே மாதிரி ஈஸியாக ரிமூவ் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க விண்டோ ஏசி. ஒரு ஆளாக ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏசியை வந்து தூக்கி கீழே இறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏசியை வந்து கேபினெட்டை விட்டு ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ மேலே உள்ள டாப் கவரு எல்லாமே கழட்டிட்டு உள்ளே இருக்க ப்ளோயர் வீலுக்கு மேலே உள்ள கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பிசிபி போர்டையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கவர் பண்ணி சேஃபாக வந்து ப்ரெஷர் வாஷ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் மேலே உள்ள கவர்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். அது எல்லாமே வந்து கிளிப் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். பேக் சைட்லேயும் ஸ்க்ரூ இருக்கும், டாப்லேயும் ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதெல்லாம் மேலே இருக்க வந்து மெட்டல் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து தெர்மோகோல் ஷீட் இருக்குங்க, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிசிபி எடுத்துகிட்டு சர்வீஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ டாப் ஆங்கிளில் கட்டுற பாருங்கள், இது வந்து கண்டென்சிங் யூனிட்டு. ஸோ இது வந்து அவுட்டோர் சைடு உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் இருக்கும், ஃபேன் மோட்ரு எல்லாமே வந்து அவுட்டோர் சைடில் இருக்கும். இன்டோர் சைடு பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர் காயில், எவாபரேட்டரோட ஃபேன் லீஃப் இது மட்டும் இருக்கும். காமனாக ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஃபேன் மோட்ரு தான். ஸோ மோட்டரில் ரெண்டு பக்கம் வந்து ஷாஃப்ட் நீளமாக இருக்கும். இப்போ வந்து பிசிபி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மேலே இருக்க தெர்மோகோல் ஷீட்டை வந்து எடுக்க போகிறோங்க. ஸோ இது ஏர் ஃப்ளோ வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தெர்மோகோலில் இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளோயர் வீல் ஏர் வந்து வெளில எங்கே எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த தெர்மோகோல் ஷீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து மேலே இருக்க கவரை கழட்டியாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்விங் மோட்டார் இருக்குது. ஸ்விங் மோட்டார் செட்டப் வந்து மேலே டாப் கவர் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் அடுத்து பிசிபியில் உள்ள கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பிசிபியை தனியாக வெளில எடுக்க போகிறோம் செப்பரேட் பண்ணி. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வாட்டர் வாஷ் பண்ண போகிறோங்க. ஸோ ப்ரெஷர் வாஷ் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிசிபி செட்டப்பு. இது வந்து டிஸ்பிளே கிடையாது, லைட் மட்டும் தான், எல்இடி லைட் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக டேம்பர் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பட்டனில் ஒன்று வந்து ஸ்விங் ஆப்ரேஷனுக்கு, இன்னொன்று வந்து டேம்பர் கண்ட்ரோலு. டேம்பர் கண்ட்ரோல்னால் அந்த பட்டனை வந்து ஆப்ரேட் பண்ணுறப்ப மேலே இது வெளிக்காற்று உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிசிபியில் இருக்க கனெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டரோட கனெக்ஷனு, ரன்னிங் ஸ்டார்டிங் காமனு. அடுத்து இப்போ நம்ம காமிக்கிற ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கு, கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங்கு. ஒயிட் வந்து கம்ப்ரஸரோட ரன்னிங் டெர்மினல். ஸோ இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா செப்பரேட்டாக கம்ப்ரஸர் ஒயரும் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசிபியை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா காமன் ரிலேலேருந்து போகுது, ரிலேயில் இருக்க ஒயரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டையுமே வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸோ கம்ப்ரஸருக்கு போகிற ஒயரும் ஃபேன் மோட்டருக்கு போகிற ஒயரும் செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்து சென்சார் மாட்டியிருக்காங்க. ஸோ ரூம் சென்சாரையும் ரிமூவ் பண்ணியாச்சு, காயில் சென்சாரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பிசிபி வந்து நம்ம செப்பரேட்டாக வெளில எடுத்துடலாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ஒயரிங் கிட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம வாட்டர் வாஷ் வந்து ஃபுல்லாகவே பண்ணலாம். மோட்ரு மட்டும் பாலித்தீன் வச்சு கவர் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியதான். ஸோ செட்டப் அப்படியே கழட்டியாச்சு. ப்ளோயர் வீலை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இண்டோர் ப்ளோயர் வீலு. காயில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்ட்டு, எவாபரேட்டர் காயில். நான் அடுத்து அந்த பக்கம் பார்க்குறது வந்து கண்டென்சர் காயில், சென்டரில் வந்து ஃபேன் மோட்ரு வந்துடுதுங்க.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் கவர் பண்ணிட்டுருக்கேன் மோட்டரை. ஸோ இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் நனையக்கூடாது இந்த இதில், மற்றபடி கம்ப்ரஸர் மேலே கூட பண்ணலாம், வாட்டர் வாஷ் பண்ணலாம். மேலே வந்து டெர்மினல் பேக் கவர் போட்டிருப்பாங்க, அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரிமூவ் பண்ண கேபிள் எல்லாத்தையுமே இன்ஸ்டலேட் பண்ணியாச்சுங்க. இப்போ வாட்டர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நாள் பட்ட டஸ்ட்டுனால அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகலைங்க, கரை மாதிரியே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எவாபரேட்டர் ஃபேன் மேலே கவர் பண்ணியிருக்க தெர்மோகோல் கவருங்க. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, அதனால் வந்து நம்ம தெர்மோகோல் கவர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ ஏசியை பொறுத்தளவு இந்த ஒரு பார்ட் தாங்க, ஃபேன் மோட்டர் மட்டும் சேஃபாக கவர் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிசிபி ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ பிசிபி ரிமூவ் பண்ணி இன்ஸ்டலேட் பண்ண ஒயர்லாம் இப்போ திரும்ப இன்ஸ்டலேஷனை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இருந்த மாதிரியே இருந்த செட்டப்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது வந்து நான் இப்போ மோட்டரோட கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபேன் மோட்டரோட கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ரிலேவில் அவுட்புட், கம்ப்ரஸரோட ரிலே அவுட்புட் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்ட் கெப்பாசிட்டியில் ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் டெர்மினல் கனெக்ட் பண்ணியாச்சு. சென்சார்ஸ் மட்டும் இருந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். விண்டோ ஏசிக்கும் ஸ்ப்ளிட் ஏசிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. பட் விண்டோ ஏசி வந்து லாங் லைஃப் வரும் ஸ்ப்ளிட்டை கம்பேர் பண்ணுறப்ப. பிகாஸ் ரொம்ப வருஷமாக விண்டோ ஏசி ஓடிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 20-25 இயர்ஸாக ரன் ஆகிற விண்டோ ஏசிஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டு அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்விங் மோட்டருங்க. ஸோ ஸ்விங் மோட்டர் இந்த ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு மட்டும் இப்படி வரும், கீழே கனெக்ஷனை கொடுக்க போகிறோம். இதுவும் கனெக்டர் டைப் தான். ஸோ ஆசிலேஷனுக்காக மேலே இந்த நீடில் நீட்டிகிட்டு இருக்கோம். அந்த ஆசிலேஷனோட இதில் வந்து செட்டப்பில் வந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கவர்லாம் எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி அலைன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பிசிபிக்கு மேலே கவர் பண்ணுற கவர் போட்டாச்சு. அடுத்து வந்து ஃபேன் ப்ளோயருக்கு மேலே போடுற தெர்மோகோல் ஷீட்டு போட்டாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1 by 1 எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரியே மெட்டல் இதெல்லாம் பிளேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பழையபடி பார்த்தீங்கன்னா ஏசியை ஃப்ரேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ப்ளிட்டோட விண்டோ வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனலும் ஃபில்ட்ரு மட்டும்தான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ அதையும் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சர்வீஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணி பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி ஏசியை ரன் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த விண்டோ ஏசியில் வந்து ஃப்ரண்ட் பேனல் ரிமூவ் பண்ணுறதும் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் டைப்பு தான். ஸோ ரிமூவ் பண்ணுறதும் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா வந்துடும். அதே மாதிரி லாக் பண்ணுறதும் அதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபில்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஏசி ஆன் ஆகிடுச்சிங்க. ஸோ ஏர் த்ரோ நல்லாவே இருக்குது, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி நல்லாவே ரன் ஆகுது, கூலிங்கும் நல்லா கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.